ஹலோ வணக்கம். வீடு எருமை தாலி என்ன பிரதமரே இப்படி விரக்தியில் பேசுகிறீங்க? ராகுல் காந்தி அட்டாக். மக்களவைத் தேர்தல் 2 கட்டங்கள் நிறைவடைந்து அடுத்த நகர்வுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதனால் அரசியல் தலைவர்களின் பிரச்சாரங்களும் அனல் பறக்க ஆரம்பித்து விட்டன. ஏற்கனவே காங்கிரசின் தேர்தல் அறிக்கைகளை பாஜகவினர் தொடர்ந்து விமர்சித்து வருகின்றனர். குறிப்பாக காங்கிரஸ் அறிவித்த சாதிவாரி கணக்கெடுப்பு, அதற்கு பிறகான இடஒதுக்கீடு விகிதத்தில் மாற்றம், நில உச்சவரம்பு சட்டத்தை தீவிரமாக அமல்படுத்துவது போன்ற வாக்குறுதிகளை பாஜகவினர் கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர். பிரதமர் மோடி கூறுகையில், காங்கிரஸ் உங்கள் சொத்துக்களை பறிக்க பார்க்கிறது. நீங்கள் 2 எருமை மாடுகள் வைத்திருந்தால் அதில் ஒன்றை காங்கிரஸ் பறித்துக் கொள்ளும் உள்ளிட்ட பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். இந்நிலையில் காங்கிரசுக்கு எதிரான பிரதமர் மோடியின் விமர்சனங்கள் குறித்து காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிடுகையில், தேர்தல் பயத்தில் பிரதமர் மோடி தனது பதிவுக்கான கண்ணியத்தை மறந்துவிட்டார். உங்கள் வீட்டை காங்கிரஸ் பறித்துவிடும், பெண்களிடம் உள்ள தாலியை காங்கிரஸ் பறித்துவிடும், காங்கிரஸ் உங்கள் எருமைகளை பறித்துவிடும் என கூறி வருகிறார். உண்மையில் பாஜகவிடம் இருந்து 300-ல் 150க்கும் மேற்பட்ட இடங்களை காங்கிரஸ் பறித்து ஆட்சி அமைக்கும் என்பதால் நரேந்திர மோடி இதுபோன்ற தவறான பொய்யான விஷயங்களை தொடர்ந்து கூறி வருகிறார். தோல்வி பயத்தில் பிரதமர் மோடி என்ற கண்ணியத்தை மறந்து பொய்களின் இயந்திரமாக மோடி மாறிவிட்டார். INTIA அரசு பொதுமக்களிடம் இருந்து எதையும் எடுக்காது, அவர்களுக்கு கொடுக்கவே செய்யும். மோடி தனது கோடீஸ்வர நண்பர்களுக்கு செலவழித்தே அந்த தொகை மக்களுக்கு கொடுக்கப்படும். நமது அரசு அதானிகளின் ஆட்சியாக இருக்காது, இந்தியர்களின் ஆட்சியாக இருக்கும் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சனம் செய்துள்ளார்.